பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன். அந்த பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன். ஆன்மீக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாந்தீஸ்வரர் கோவில் எங்கு அமைந்துள்ளதுன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்து 6 கிலோமீட்டரில் நம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது. மாந்தீஸ்வரர் எப்படி உருவானார் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வரலாறு, மாந்தி என்பவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்து பூஜை பண்றார் அப்படின்னா, நவகிரகங்கள் 9 கிரகம் இருக்குது. அந்த 12 கட்டத்தில் இந்திரஜித், ராவனோட பையன் இந்திரஜித், அவரோட ஜாதகத்துல வலிமை பெறணுன்ட்டு நவகிரகத்தை எல்லாரையும் சிறை பிடிச்சு 11ஆம் இடத்துல சிறை பிடிச்சு இருக்கிறார். அப்ப 11ஆம் இடம் வந்து எல்லா கிரகத்தையும் சிறை பிடிச்சு இந்த ராவணன் வச்சிடுறார். ஆயுள்கார சனீஸ்வர பகவான், இவனுக்கு ஆயுள் பலத்தை கொடுக்க கூடாதுன்ட்டு 12ஆம் இடத்துல காலை வைக்கிறார். அப்ப அந்த கால் பகுதியை பார்த்து ராவணன் வெட்டிடுறார் கோபம் அடைஞ்சு. அந்த கால் பகுதி பார்த்தீங்கன்னா செத பகுதி 8ஆம் வீட்டுல ஆயுள் ஸ்தானத்துல விழுந்துருது. அதுல இருந்து ஒரு கிரகம் உருவாது, அதுதான் மாந்தின்ற ஒரு கிரகம். இந்திரஜித் போர்லையும் அவருடைய ஆயுள் பலத்திலையும் தோல்வி அடைஞ்சு அவருக்கு ஆயுள் பலம் போயிடுது. இந்த மாந்தியால தான் அவர் இறக்கிறதுக்கு காரணமா இருக்கார். அப்ப அந்த இந்திரஜித் இறக்கிறதுக்கு காரணம் இந்த மாந்தி இருந்ததால அந்த இந்திரஜித் இறந்த பிறகு தோஷம் ஏற்பட்டுறது இந்த மாந்திக்கு. அதை விமோசனம் பெறறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வரார். வரும்போது தவம் இருந்து ரொம்ப காலமா பூஜை பண்றார். தவம் இருந்து ஒரு ஸ்வயம்பலிங்கத்தை ஏற்கலப்பப்பட்டு அந்த ஒரு ஸ்வயம்பலிங்கம் கிடைக்குது. ஏற்கலப்ப பூமியிலிருந்து விழார். அப்ப விழும்போது அப்ப சுவாமி பின்னாடி தலையில அந்த ஸ்வயம்பலிங்கத்துல படுது. அப்போ ஒரு ஸ்வயம்பலிங்கமானது கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல வழிபட்டு வர்றார். அவரோட தோஷம்லாம் நிவர்த்தி ஆனோன்னு சுவாமி அருள் பாலித்து, இங்க நான் மாந்தீஸ்வரரா இருப்பேன், அதனால இங்கு என்னோட பக்தர்களுக்கு எல்லோருக்கும் மாந்தி தோஷம் நிவர்த்தி பண்ணி வைக்கணும் நீ அப்படின்ட்டு சுவாமி சொல்றார். அதனால இங்க மாந்தீஸ்வரரா சுவாமி இருக்கார். இங்கு பாத்தீங்கன்னா எல்லாம் தோஷம், கிரக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த ஸ்வயம்பலிங்கத்துக்கானது இருக்கிறதால அந்த சுவாமிக்கு ஒரு ஸ்வயம்பலிங்கம் மாந்தியானது இங்க விமோசனம் பெறுறார். அப்புறமா சனிக்கிழமை இங்க பாத்தீங்கன்னா இங்க யார் வழிபடுறார் பாத்தீங்கன்னா, ராமர் வழிபடுறார். அப்புறம் பாத்தீங்கன்னா கரூர் சித்தர் வழிபடுறார். இங்க வந்து சனிக்கிழமை தான் விசேஷம். இந்த 6 to 8 பாத்தீங்கன்னா 27 நட்சத்திர விளக்கு ஏற்றி வழிபட்டு 5 வாரம் வந்து வழிபட்டு 5ஆவது வாரம் பரிகார பூஜையை செஞ்சா இங்க மாந்தி தோஷங்கள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், நம்ம வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள்லாம் இந்த இடத்துக்கு வந்தா நிவர்த்தி ஆகும். இங்க பாத்தீங்கன்னா பூஜையானது அபிஷேகம், இந்த பரிகாரத்துக்கு என்ன செய்யப்படும்னா அபிஷேகம் பாத்தீங்கன்னா எல்லாம் திரவிய பொடிகள் அபிஷேகம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், கலசாபிஷேகம். முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டு அவளுக்கு என்னென்ன தோஷம் இருக்கு, மாந்தியால லக்னத்துல இருக்கு, அதெல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை அவளை சொல்ல சொல்லி, அந்த பரிகார மந்திரத்தை சொல்ல சொல்லி இங்க கலச பூஜை பண்ணி அவளுக்கு பரிகார பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் தீபாரதனம் காட்டி ரெடி பண்ணிடுவோம். நீங்க வாங்கிட்டு வர்றது பாத்தீங்கன்னா 27 அகல் நல்லெண்ணெய், உங்களோட ஜாதகம் சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு தருவோம். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு சுவாமிக்கு இஷ்டப்பட்டு சுவாமிக்கு வஸ்திரம் வாங்குறது வாங்கிட்டு வர்றதுன்னா வாங்கிட்டு வரலாம். இங்க நடை திறப்பு டைம் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு காலையில திறப்போம். அப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா 5 மணிலிருந்து காலையில 8 மணிலிருந்து 12 மணி வரையும், ஈவினிங் பாத்தீங்கன்னா 5லிருந்து 8 மணி வரையும். பௌர்ணமி பூஜை, அப்புறம் சங்கரஹர சதுர்த்தி, அப்புறம் கிருத்திகை, இந்த சனிக்கிழமை விசேஷம், வாரம் சனிக்கிழமை நடக்கும் பூஜைகள், பிரதோஷ பூஜைகள் நடக்கும். இந்த மாதிரி விசேஷ பூஜைகள்லாம் எல்லாம் நடக்குது. பௌர்ணமியும் விசேஷமானது இங்க வந்தா. இங்க பாத்தீங்கன்னா 2000 வருஷம் ரொம்ப பழமையான கோவில் இது.
பல சித்தர்கள் வழிபட்டிருக்காங்க இந்த இடத்துல. அதனால இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில். ஒவ்வொரு தூண்கள்லயும் ராமர், சித்தர்கள்லாம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லயும் ராமர் இருப்பார். அப்புறம் கரூர் சித்தர் இருக்கார். இந்த சித்தர்கள்லாம் வழிபட்டு பீடமே பாத்தீங்கன்னா சதுர அடி பீடம் தான் அது. ஏன்னா இந்த சித்தர்களும் வழிபட்டு இருக்காரு சொல்லப்படுது. அதனால இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில். இந்த மாதிரி கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யலாம்.